कांतस्मरणं जय जय राम राम। हर नमः पार्वती पतये हर हर महादेव। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। आदिपराशक्ति की, जगद्गुरु शंकराचार्य स्वामी की, आंजनेय स्वामी की। अज्ञानान्तर्गहनपतितान् आत्मविद्योपदेशैः त्रातुं लोकान् भवदवशिखा तापपापच्यमानान्। मुक्त्वा मौनं वटविटपिनो मूलतो निष्पतन्ति। शंभोर्मूर्तिश्चरति भुवने शंकराचार्य रूप। अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्रीचंद्रशेखर गुरुं प्रणमामि। देवे देहे च देशे च भक्त्यारोग्य सुखप्रदम् बुधपामरसेव्यन्तं श्रीजयेन्द्रं नमाम्यहम्। नमामः शंकरान् वाक्य विजयेन्द्र सरस्वती। श्रीगुरुं शिष्टमार्गानुनेतारं सन्मतिप्रदं। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमीकं सद्गुरुं भजे। रामनामपरायणं श्रीरामध्यानतत्परं काकुत्स्थकथा वर्षन्तमात्रेयं श्रीगुरुं भजे। हिमगिरितनयापत्यं हेमाचलचापमुदितं तेजः किमपि महतममाद्यं विघ्नतिमिरहरणाय। श्रीराम जय राम, श्रीराम जय राम, जय जय राम विभोगन सजन मनोभिराम, सजन मनोभिराम, जगदभिराम परापर। दधिचोरं घृतचोरं अंगनाचोरं। दधिचोरं घृतचोरं अंगनाचोरं। गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु। 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 तांडव नृत्य करी गजानन तांडव नृत्य करी। धिमिकिट धिमिकिट वाद्य मृदंग, धिमिकिट वाद्य मृदंग। ब्रह्मा ताळधरी गजानन तांडव नृत्य करी। गजानन तांडव नृत्य करी। बल भीमा अपार तव गुण महिमा जय जय बल भीमा। ஆதிபராசக்தி மாதா கி. பரம கருணாமூர்த்தியான சத்குருநாதாளான மூலாம் நாய காஞ்சி காமகோடி பீட்டாதீஸ்வரர்களுடைய பரம கிருபையினால, அம்பாளுடைய பிரேரணையினால இந்த வைபவம் சங்கீத மும்மூர்த்திகளில் அக்ரஜரான ஸ்ரீ ஷியாமா சாஸ்திரிகளை பற்றி ஸ்மரணம் பண்ணக்கூடிய பெரிய பாக்கியம். பேர்பட்ட பாக்கியத்தை கொடுத்த அத்தனை மகான்களுக்கும் எங்களுடைய நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு, யதாமதி ஸ்ரீ சாஸ்திரிகளுடைய சரித்திரத்தையும்
அவருடைய சங்கீத காம்பீரியத்தை பற்றியும் கொஞ்சம் சிந்தனை பண்ணுவோம். சாட்சாத் ஜெகன்மாதாவான அம்பாள் சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு சக்தி கொடுக்குறார். சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை அப்படிங்கிறத ஆச்சாரியால் முதல் ஸ்லோகத்திலே எடுத்து காட்டுறார் சௌந்தர்ய லஹரியில். சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தः பிரபவிதும் ந சேதேவம் ந खलु कुशलस्पन्दितुमपि अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथम् अकृतपुण्यः प्रभवति. சாட்சாத் ஆச்சாரியால் தொட்டு பல மகான்கள் வரைக்கும் சொன்ன விஷயம் இதுதான். பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகையாக அம்பாள் பிரகாசிக்கிறார். முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதம் அப்படிங்கிற தேவாதி இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன், பிரம்மா, பரமேஸ்வரன், முகுந்தன், இது அத்தனை பேரும் ஆராதனை பண்ணக்கூடிய திருவடியை உடைய அம்பாள். அப்பேற்பட்ட அம்பாளை துதிக்கணும்னா புண்ணியம் பண்ணாதவன் எப்படி துதிக்க முடியுங்கிறார் ஆச்சாரியால் சௌந்தர்ய லஹரி முதல் ஸ்லோகத்திலேயே. அப்பேற்பட்ட மகிமுடைய அம்பாள் எப்படி இங்கே வீற்றிருந்தா அப்படிங்கிறத ஒரு சரித்திரத்தை சிந்தனை பண்ணுவோம். அம்பாளை துதிக்காத மகான்களே கிடையாது. பரம ராமபக்தரான தியாகராஜ சுவாமிகளும் அம்பாளை மாத்திரு வாத்சல்யமாக பாடுறாரு. அநேகமாக அவருக்கு ஷியாமா சாஸ்திரிகளோட இருந்த பழக்கம் தான் அப்படி பாட வச்சிருக்கு போல இருக்கு. இப்போ எல்லாம் பெரியவாள்லாம் பேசினா இல்லையா, தியாகராஜ சுவாமிகளோட பெரிய சகாவாக இருந்தவர் ஷியாமா சாஸ்திரிகள். எப்படி பாடியிருக்க அந்த தியாகராஜ சுவாமிகளுக்கு ஷியாமா சாஸ்திரிகளோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. தெளியணி பாலுடகாத தெளியணி பாலுடகாத அம்பா தெளிவினி சோமுகாத தெளியணி பாலுடகாத அம்பா தெளிவினி சோமுகாத ஜலமூசேய மரியாத ஜலமூசேய மரியாத ஜலமூசேய மரியாத ஜலமூசேய மரியாத చల్లని మాటలు చల్లని మాటలు చల్లని మాటలు లలితే శ్రీ ప్రవృద్ధే శ్రీమతి లావణ్య మతి లలితే శ్రీ ప్రవృద్ధే. அம்மா உன்னை கேட்குறேன், நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லையா அம்மா? அந்த அம்பாளை பார்த்தோன்னா பேசணும்னு தோன்றது எல்லாருக்கும். அம்பாள் இவ்வளோ நேரமாக வந்து தாமசம், அம்மான்னு சொன்னால் பேச வேண்டாமோ? நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கிறவன் தான். தப்பு பண்ணாலும் குழந்தை ஒருவேளை சாப்பிடாம இருந்தால் அந்த அம்மா நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான்னு விடுறாளோ அம்மா வந்து அந்த குழந்தைய 4 அடி வச்சாவது அவனை மடியில் இழுத்து போட்டுண்டு அவங்ககிட்ட பேசணும் தானே நினைக்கிறான். நான் சின்ன பையன் இல்லையாம்மா, நீ என்னோட பேச மாட்டியா? தெளியணி பாலுடகா, நான் சின்ன பையன் இல்லையா? ஏதோ இங்கே தியாகராஜன் ஏதோ பாடுறான், தெரிஞ்சதை பாடுறான், தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடின்னு இருக்கான். ஆனால் எனக்கு பிரத்யேகமாக அனுகிரகம் பண்ணுறவா இல்லையா நீ? தெளிவேணி சொங்க, நான் எங்க நீ எங்க? நீ சொக்க தங்க இல்லையா? ஏன் என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறம்மா? சல்லனி மாடலும் இப்படி பிரபுத்த ஸ்ரீமதியை பார்த்து பாடினார் தியாகராஜ சுவாமிகள். எப்படி ஒரு பாவம், மாத்ரு வாத்சல்யம், ஸ்ரீமாத்திரே நமகான் தான் ஆரம்பிக்கிறது. முதல்ல அம்பாளை சுதிக்கக்கூடிய நாமால எது முக்கியம்னா மாதா அப்படிங்கிற நாமா தான் முக்கியம். அப்பேற்பட்ட அம்பாள் தபஸ் பண்றதுக்காக காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்தா. தபஸ் பண்றதுக்காக தபஸ் பண்ணி
நமக்கெல்லாம் ஒரு மார்க்கத்தை காட்டுறதுக்காக தானே. ஏன் அம்பாள் வந்து பரமேஸ்வரன் விட்டு அப்பப்போ பிரியிறான்னா நமக்கெல்லாம் ஒரு மார்க்கத்தை காட்டுறதுக்காக தான். அவ ரெண்டு பேரும் ஒன்று தான். சீதாராமாலையோ அல்லது பார்வதி பரமேஸ்வராலையோ பிரித்து நாம் உபாசனை பண்ணக்கூடாது. ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு தான் உபாசனை பண்ணணும். நமோ நம சங்கர பார்வதி பியாம் அப்படின்னு தான் ஆச்சாரியால் சொல்கிறா. இவா வேற இல்லை, பரமேஸ்வரன் வேற இல்லை. அதனால தான் இந்த க்ஷேத்திரத்தில் கூட அம்பாளோட க்ஷேத்திரமாக இருந்தாலும் கூட சிவராத்திரி அன்னைக்கு விடிய விடிய பூஜை உண்டு. ஏன்னா அம்பாள் அங்கே பரமேஸ்வர ஸ்வரூபமாக தான் இருக்கா. விசேஷமாக எல்லாருக்கும் நன்னா தெரியும். இப்போ விஷ்ணு கோயிலெலாம் போனால் ஷட்டாரி உண்டு, அம்பாளுக்கு இங்கே ஷட்டாரி உண்டு. அதனால் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயி நமஹா அப்படிங்கிற நாமாக்கு ஏற்ற மாதிரி அம்பாள் சிவஸ்வரூபிணியாகவும் இருக்கா, விஷ்ணு ஸ்வரூபிணியாகவும் இருக்கா இங்கே. அப்போது அந்த அம்பாள் தபஸ் பண்ணி கம்பா தீரத்துக்கு எழுந்துருளறா. அந்த கம்பா தீரத்தில் வந்து ரொம்ப கோரமான தபஸ் பண்ணி ஏகாம்பரநாதரை அடையறார். ஸ்ரீகர உத்தர பல்குண்ய சுமுகூர்த்தே சுலக்னக்ய ब्रह्मोक्त शैव मंत्रेण ब्रह्मोक्त शैव मंत्रेण संकल्प्य च यथा विधि सुवर्ण करकाल लक्ष्म्या मुक्तधाराम्बुना सग श्रीमदे गौरनाथ कामाक्षीं प्रददौ हरिः. சாட்சாத் காமாட்சி விலாசம் அப்படிங்கிறதுல அம்பாளுடைய ஆவிர்வாவத்தை பற்றி நிறையா சொல்றது. அனோரணியான் மகதோ மகியான்னு சர்வத்திர பிரகாசிக்கக்கூடிய அம்பாளுடைய மகிமையை யாராலும் சொல்ல முடியாது. ஆச்சாரியாலே சொல்லிட்டு போயிட்டா. பிரதீப ஜுவாலாபிஹி திவசகர நீராஜன விதி சுதா சூதே சந்திரோபல ஜலலவைஹி அர்க்யரச்சனா ஸ்வகீயைஹி அம்போபிஹி சலில நிதி சௌஹித்யகரணம் தொதியாபிஹி வாக்பிஹி தவச்சரணி வாச்சாம் ஸ்துதிரியம் அப்படின்னு இந்த அம்பாளை பற்றி பாடாதவா எத்தனை பேர்? ஏதோ ஒரு சின்ன கீர்த்தனை பாடுனா கூட அப்படி ஆக்கர்ஷிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அம்மா அவர் பரமேஸ்வரனுடைய அவதாரம் தான். அவர் பண்ணாத கிரந்தம் உண்டா? 2532வது ஆராதனை ஜெயந்தி கொண்டாட போகிறோம் ஆச்சாரியாலோடது. 2500வது ஆராதனை வரப்போகுது. இன்னி வரைக்கும் இந்த சித்தாந்தம் எப்படி நிற்கிறது? சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அவதாரம் தானே. அவர் சொல்கிறார், அம்மா சூரியனுக்கு முன்னாடி நான் தீபஹாரதி காட்டினா எப்படி இருக்கும், கடலுக்கு முன்னாடி நான் அர்க்கியம் கொடுத்தா எப்படி இருக்கும். இதெல்லாம் ஒரு ஹியூமிலிட்டியை சொல்கிறதுனா நமக்கு. இவா ஹியூமிலிட்டி முன்னாடி பெரிய பெரிய மகான்கள்லாம் பேசினா 300 கீர்த்தனை பண்ணியிருக்கான்னு ரெக்கார்டு பூர்வமாக தெரியறது. 70-75 கீர்த்தனை தான் கிடச்சிருக்குன்னா குவான்டிட்டியால் வி கேனாட் ஜட்ஜ். குவாலிட்டி எப்படி இருக்குது? இந்த மாயம்மா ஒரு கீர்த்தனை பாடினா கண்டிப்பாக கண்ணீர் விடாமல் ஒருத்தனும் பாட முடியாது அந்த கீர்த்தனையை. மாயம்மா ஒரு கீர்த்தனை பல்லவியை தாண்டிட முடியாது. என்ன ஆகிர் எப்படி ஆக்கர்ஷிக்கிறது. அதுக்கு முன்னாடியும் விதை போட்டிருக்கார் நாராயண தீர்த்தர். வீக்ஷேயேகம் கதாய கோபாலமூர்த்திம் வீக்ஷேகம். அந்த கோபாலமூர்த்தி எப்படி பார்ப்பேன், அந்த ஆகிரி அப்படி உருக்கிறது நம்மள. இந்த கோபாலமூர்த்தி எப்படி பார்ப்பேன், அந்த உருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. அதுபோல இவர் பேசாமல் இருந்துட்டா அம்பாள். இவர் மதுரைக்கு போனோன்னே காமாட்சி பேசுகிற மாதிரி மீனாட்சியும் பேசுவோன்னு நினச்சுட்டார் போல. அம்பாள் அங்கே பேசலை. இப்படி ஒரு பிரார்த்தனை. இதெல்லாம் இப்பேற்பட்ட விஷயம். அப்படி அப்பேற்பட்ட மகிமை உடைய அம்பாளுக்கும் ஏகாம்பரநாதருக்கும் ஒரு உத்வாகம் நடந்தது. லலித கூச்சே யுகலமயிதே மிருகமதரசேன கலயாமி தயிதே ரமய பாலே भवदनुगमेनं रमय शिवचरण परिचरणयत विचारे फणति मकर मौलिने
यमिधीरे रमय बाले भवदनुगमे रमय बाले. சிவாஷ்டபதி 62வது பிரிவா பண்ண சிவாஷ்டபதியில் நம்முடைய காமகோட்டி பீட்ட ஆச்சாரியால் சிவகீதி மாலான்னு பண்ணியிருக்கார். ஏகாம்பரநாதருக்கும் காமாட்சிக்கும் நடக்கக்கூடிய உத்வாகம். அப்படி அம்பாளையும் ஏகாம்பரநாதரையும் சேர்த்து வச்சு பாடக்கூடிய அஷ்டபதி. ஹேம காமாட்சி எப்படி ஆவிர்வாவமானா? பிரம்மாவுக்கு தான் ஆவிர்வாவமானா. அங்கே காஞ்சிபுரத்தில் 3 விமானங்கள் இருக்கு. புண்ணியகோட்டி, ருத்ரகோட்டி, காமகோட்டி அப்படின்னு. காமகோட்டி அம்பாளோடது, ருத்ரகோட்டி ஏகாம்பரநாதர், புண்ணியகோட்டி விமானம் முகம் வரதராஜஸ்ய மந்தஸ்மிதம் உபாஸ்மஹே அப்படின்னு வரதராஜரோடது. அப்படி பிரம்மாவனுடைய தபஸ்னால தான் அந்த காமாட்சி அங்கே எழுந்துருளினான். பெரிவா அனுகிரக பாஷணத்தை சொல்லும்போது கூட 5 ரூபங்களாக காமாட்சி பிரகாசிக்கிறார். அதில் பங்காரு காமாட்சி அம்பாள் இங்கே வந்த சரித்திரத்தை பெரிவா சொன்னா. ये तस्मिन्नेव समये कल्पे श्वेतवराहके मल्वन्तरे च भौत्याख्ये तामसे सप्तमे शुभे ये बिम्बाकृतिः ततो भूत्वा दिव्यलावण्यशेवधि विभुजा श्यामलाकारा जपाक्षवलयान्वित. இப்படி அம்பாளுடைய ஆவிர்வாவமாச்சு. அங்கேருந்து அம்பாள் பிரகாசிச்சுருந்த அம்பாள் மன்வந்தரேச்ச பௌச்சாக்கிய பௌச்சாக்கிய மன்வந்தரத்தில் ஸ்வேதவராக கல்பத்தில் அம்பாள் ஆவிர்வாவம். முன்னமே சொன்ன மாதிரி முகலாயர்களுடைய படையெடுப்பு காரணமாக அம்பாள் இங்கே வரா மாதிரி ஆயிடுது. 1565 வருஷம் தொண்டை மண்டல படையெடுப்பு. செஞ்சியில் 15 வருஷங்கள் சந்தான மகாராஜா. 1624 வருஷம் உடையார்பாளையத்தில் 60 வருஷம். ஆனக்குடியில் 15 வருஷங்கள் அம்பாள் இருந்தா. நாகூர், சிக்கல், விஜயபுரம் வழியாக திருவாரூரில் அம்பாள் கிட்டத்தட்ட 60 வருஷங்கள் அங்கே பிரகாசிச்சா. இங்கே ஏன் அம்பாள் வந்தா அப்படின்னா, அம்பாள் முன்னமே பெரியவா சொன்ன மாதிரி ஒரு ராஜாவுக்கு சொப்பனத்தில் தோன்றி இந்த இடத்துல நான் எழுந்துருளணும் அப்படின்னு சங்கல்பிக்கிறேன், இங்கே ஒரு ஆலயம் கட்டுன்னா. 1786 வருஷம் பராபவ சரண் நவராத்திர காலத்தில் சத்ரபதி ஸ்ரீமத் சுலஜா மகாராஜா கும்பாபிஷேகம் பண்ணினார். அதுலேருந்து அம்பாள் இங்கே பிரகாசிச்சுருக்கா, நமக்கெல்லாம் ரொம்ப அனுகிரகம் பண்ணுறா. இது சம்பந்தமாக அடியனுடைய குருநாதர் காமாட்சி சுப்ரபாதம் பண்ணியிருக்கார். பங்காரு காமாட்சி சுப்ரபாதம் 1960களில் நம்முடைய பெரியவா அதை வெளியிட்டாங்க. அதுலேருந்து 2 ஸ்லோகத்தை அனுபவிப்போம். मातर्नमामयिह भाग्यजुषो भवत्याः गातुं शुभोदयमनुन्मिषितप्रबोधः यत्प्रेरयस्यति चिराय कृतावमुष्यां तन्न शुभाय महते दयते दयाते. அம்மா, உன்னை நான் எழுப்பணும்னு வந்திருக்கோம். திருப்பள்ளி எழுச்சின்னு கோயிலில் பாடப்படுறது இல்லையா? காலம்பரை எழுந்தோன்னு சுவாமி எழுப்புறதுன்னு. கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தது. அதுபோல் அம்பாளுக்கும் சதுஷ்டி கலா ஸ்தோத்திரத்தில் ஆச்சாரியால் பண்ணிடுறோம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். உஷசி மாகத மங்கள காயனை ஜடிதி ஜாகிருதி 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 தவதயார்திர கடாட்ச விரீக்ஷணை ஜகதிதம் ஜகதம்ப சுகி குரு. அம்மா, பிரளய காலத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய சமயத்தில் சிவனை எழுப்பக்கூடியவள் நீ, பரபிரம்மத்தை எழுப்பக்கூடியவள் நீ. உனக்கு நாங்கள்லாம் உனக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறோமா? எங்களை எழுப்பி விடுறதே நீ தானம்மா. எங்களை எழுப்பி விட்டு திருப்பள்ளி எழுச்சி பாடுன்னு சொல்றதே நீ தானே. உனக்கு பாடுறதுன்னு சொன்ன தமாஷால இருக்குது. ஆனால் தயத்தே தயாத்தேன்னு ஒரு அற்புதமாக ஒரு பதம் போட்டார். இது எழுப்பி விடுறதுக்கு என்ன காரணம்னா, உன்னோட தயா இல்லையாது. காஞ்சி புராது பகதா, காஞ்சிபுரத்தே இங்கே வந்தா. இங்கே வந்தான்னா கனகஸ்வரூபா, கனக காமாட்சி, சொர்ண காமாட்சி. தஞ்சாபுரம் நிஜபதாஸ்ரித பக்தவர்கை, இந்த ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வந்தா. ஸ்ரீராம கிருஷ்ண நிலையான்வித மத்திய தேசே, தன்னுடைய பிராத்தா இங்க இருக்கார்.
சாட்சாத் சீதா பிராட்டியினுடைய நாத்தனார் தான் அம்பாள். அந்த பக்கம் சகோதரனோட பிறந்தவோ துர்கேதி பத்ரகாளிதி அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. அதனால பிராதாவுக்கு பக்கத்துல வரணும் அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு திருவுள்ளம் போல இருக்கு. கரெக்டா இந்த இடத்துல தான் கரெக்டா சியாமகிருஷ்ண சோதரின்னு ஏன் அவர் பாடியிருப்பார்? பக்கத்துல கிருஷ்ணன் கோயில் இருக்கு, அதனால தானே பாடியிருப்பார் சியாமகிருஷ்ண சோதரி ஏன்னா அவருக்கு வெங்கட சுப்பிரமணியன் ஒரு சர்மா இருக்கு. குலதெய்வ வெங்கடநாதனை ஆராதனை பண்ணி தான் அவர் அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால வெங்கட சுப்பிரமணியன் பேர் அவருக்கு. கிருத்திகையில் அவதாரம் பண்ண, நாளைக்கு கிருத்திகை, சித்திர மாசம் கிருத்திகை நட்சத்திரம், அதனால வெங்கட சுப்பிரமணியன் பேர் வச்ச அப்பா அம்மா. ஆனா அவர் முத்திரையாக ஷியாமகிருஷ்ண சோதரின்னு போட்டுட்டார். லப்தாஸ்பதா விஜயசே தவ சுப்ரபாதம். இப்படி அருமையான ஸ்லோகங்கள். ஷியாமா சாஸ்திரிகளை பத்தி அவர் 1762 வருஷம் பிறந்தார். திருவாரூர்ல பிறந்தார். அவர் குடும்பம் இங்கே மூவாச்சு. ரொம்ப சின்ன வயசுலேருந்தே விளையும் பயிர் முளையிலே அப்படிங்கிறது தகுந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே வித்யாபியாசம் உண்டு. சகல சாஸ்திர பாரங்கதராக இருந்தார். சங்கீதாப்தி நிமக்னோயம் அம்பிகா பத சேவக ஷியாம கிருஷ்ண இதி விக்யாதா ஷியாம கிருஷ்ணேதி விக்யாதா ஸ்ரீபுரேவ ததாரசஹ. அம்பாளுக்கு சில ஸ்லோகங்களை சமர்ப்பணம் பண்ணணும்னு தோணித்து. அதனால சங்கீதாப்தி நிமக்னோயம். அவர் எந்த கடல்ல மூழ்கி இருந்தார்னா சம்சார கடல்ல மூழ்கி இருந்தாரா? நம்மள மாதிரி ஆளுன்னா சம்சார கடல்ல மூழ்கி இருப்போம். அவர் சங்கீதம் அப்படிங்கிற கடல்ல மூழ்கி இருந்தார். அம்பிகா பத சேவக, அந்த கடல்ல மூழ்கி இருந்தாலும் அம்பிகையினுடைய பதம் அப்படிங்கிறத கெட்டியா பிடிச்சுட்டார். ஷியாம கிருஷ்ணேதி விக்யாதா. வெங்கட சுப்பிரமணியன் திருநாமம் இருந்தாலும் கூட ஷியாமகிருஷ்ணர் அப்படின்னு எல்லாராலையும் கொண்டாடப்பட்டார். பரம தேஜஸ்வியா இருப்பாராம். எல்லாம் காதுல கடுக்கன்லாம் போட்டுண்டு எப்படி ஒரு ஸ்ரீவித்யா உபாசகர் எப்படி இருக்கணுமோ அந்த வேஷபூஷணங்களோட இருப்பாராம். முன்னமே பெரியவா சொன்னது மாதிரி பெரிய ஜோதிஷத்துல ரொம்ப 3 பேருமே திரிமூர்த்திகளுமே ஜோதிஷத்துல சித்தி உள்ளவா. இவாளுக்கு இது ஒரு சித்தின்னு நம்ம ஒரு தனியா சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவள்லாம் பெரியவாள் பரபிரமத்தோடய பேசுறவா. அவளுக்கு அனிமா மகிமா லகிமா இந்த மாதிரி சித்தி இருக்குன்னு சொன்னா அவளை அண்டர்மைன் பண்ற மாதிரி ஆயிடும். அவளுக்கு வராத சித்தி தான் என்ன, அதனால் எப்படி அவள் வெளியில நடந்துக்கிறான்னு பார்க்கணும், வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். மைசூர் மகாராஜா கனகாபிஷேகம் பண்றானா வேண்டான்ட்டார். அங்க அதை பார்க்கணும், ஆத்ம குணங்களை எடுத்துக்கணும். நாம பேர்பட்ட வித்வானாக இருந்தாலும் கூட இந்த ஆத்ம குணங்கள்ல நிற்கிறாவ. ஸ்ரீபுரேவ ததாரச. ஸ்ரீபுரம்னா திருவாரூர், அங்க அவதாரம் பண்ணார். வேத வேதாங்க தத்வஜ்ஞோ சர்வசாஸ்திர விசாரதகாய சுனாதோபாசனத்வார காமாக்ஷ்யாராதன பிரியः. வேத வேதாங்க தத்வஜ்ஞா. இவருடைய கீர்த்தனங்கள்லாம் பார்த்தேன்னா வேதம் அதனுடைய அங்கங்கள் சிக்ஷா வியாக்கரணம் சந்த நிருக்தம் ஜோதிஷம் கல்பம் பூர்வ மீமாம்ச உத்தர மீமாம்ச இந்த கண்டென்ட் இருந்தால் தான் அது கீர்த்தனன்னே எடுத்துப்பா. இதை பற்றி தியாகராஜ சுவாமிகளுக்கும் சியாமா சாஸ்திரிகளுக்கும் ஒரே அபிப்பிராயம் தான். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை கீதமா அவ கொடுத்தா. நைகமஷாஸ்திரபுரமயாகமார்த்த சகிதமட நைகமஷாஸ்திரபுரமயாகமார்த்த சகிதமட யோகி வருலு ஆனந்தமு நொந்தே சமாகமட భాగవతోదములు కూడి పాడే కీర్తనములట త్యాగరాజు కడతేర త్యాగరాజు కడతేర తారకమణి హరిశతరా
ஷட்விகம ஷட் சாஸ்திர புராண ஆகமார்த்த சகித மட்டன்டர். அவ்வளவுதான். சுநாதோபாசன துவாரா நாதோபாசனங்கிற மார்க்கத்தை எடுத்துட்டாராம். சங்கீத சுவாமி சுசிஷ்ய லக்ஷ்ய லக்ஷண வியுத்பன்னக ஆனந்த பைரவி ராகே ஆனந்த பைரவி ராகே தேவி கீர்த்தன ரசிகா. ஆனந்த பைரவில எவ்வளவு வெரைட்டி பாடியிருக்க, என்ன காம்பினேஷன், என்ன பெர்முடேஷன் காம்பினேஷன். ஆனந்த பைரவி அப்படின்னா ஷாமா சாஸ்திரிகளை தானே தோணும். அந்த பைரவியை ஆனந்தமா, பைரவி சாதாரணமா இருந்தாலுமே ஆனந்தமா இருக்கு, ஆனந்த பைரவி இருந்தாலும் டபுள் ஆனந்தமா இருக்கு. ஆனந்த பைரவியா இருக்கு. ஓ வெளியில எல்லாம் பார்த்தேன்னா, வெளியில ஒரு வேலை முடிச்சாச்சுன்னா கார்பரேட் பாஷை அது ஒன்று உண்டு. டன் அப்படின்னா பண்ணிட்டான்னு அர்த்தம். டன் டன்னா நன்ன ஊர்ஜிதமாக பண்ணிட்டியான்னு அர்த்தம். அது வெறும் டன்னா ஒரு லெவலில் பண்ணிட்டான் அர்த்தம். டன் டன் டன்னா நிறைய டன் டன் சேர்த்துட்டே போகலாம். அது மாதிரி ஆனந்த பைரவியா இருக்காது. திரிசதாதிக சுகீதைஹி அம்போபாசனவர்தகः திரவிட தேவ பாஷாசு சாஹித்யகிருத சுமூர்த்திஹி திரிசதாதிக சுகீதைஹி. முன்னூறுக்கு அதிகமான கீர்த்தனங்கள் கிடைச்சிருக்குங்கிறோம். அதுவே ஏதோ ஒரு கணக்கு நம்ம சொல்றோமே தவிர அவ எவ்வளவோ பண்ண கீர்த்தனங்கள் தான். நாம்தேவ் துக்காராம் மகாராஜ் கிட்டத்தட்ட 1,00,000 அபங்கம் பாடினார். இன்னைக்கு 4,000 சொச்சம் கிடைக்கிறது. 32,000 கீர்த்தனை அன்னமாச்சாரியால் பாடியிருக்கா. இன்னைக்கு 4,000 என்னமோ கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன். 32 சஹஸ்ர கீதஹான்னு பேர் அவருக்கு. 32 சஹஸ்ர கீதஹா அன்னமாச்சாரியால். எல்லா வாக்கியக்காரர்களுமே இப்ப கிடைக்கிறத விட அதிகமாக தான் பாடியிருக்காங்க. அது கண்டிப்பா தெரியுது. ஆனா இந்த 72லையுமே நம்ம மூழ்கி இருக்கோம். ஒரு வாழ்நாளில் இந்த 72ல் ஒரு 15லேருந்து 20 கீர்த்தனங்கள்ல நைப்புண்ணியம் அடைஞ்சா பெரிய விஷயம். அவர் பாடினபடி பாடணும் கண்டிப்பா முடியாது. அவர் பாடின பொழுது ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஒரு சரணத்துக்கும் அம்பாள் ஏதோ பதில் பேசியிருப்பா. அந்த மாதிரி பண்ண முடியுமா? அந்த மாதிரி பண்றது பக்தி வேணுமே முதல்ல. எப்பேற்பட்ட விஷயம் பண்ணியிருக்கார். திரவிட தேவ பாஷாசு தமிழ் தெலுங்கு சம்ஸ்கிருதம் 3த்துல கீர்த்தனங்கள். தமிழ் தெலுங்கு சம்ஸ்கிருதம். தருணம் மீதம்மா பராமுகம் மேனம்மா இதெல்லாம் கொஞ்சம் பிரசித்தமா இருக்கக்கூடிய தமிழ் கீர்த்தனங்கள். சாகித்ய கிருத சுமூர்த்தி. முக்கியமாக கீர்த்தனம் அப்படிங்கிற ரூபத்தை எடுத்துட்டார். புரந்தரதாசர்னு பார்த்தா கீதம் பண்ணியிருக்கார், கீர்த்தனங்கள் பண்ணியிருக்கார், சூழாதிகள்லாம் பண்ணியிருக்கார். அது போல ஷியாமா சாஸ்திரிகளை பொறுத்தமட்டில் கீர்த்தனம் அப்படிங்கிற ரூபத்தை எடுத்துட்டார். தியாகராஜ சுவாமி முக்கியமாக கீர்த்தனம் தான். ஆனால் சுரஜதி அப்படிங்கிற ஒரு ஃபார்மட்டையும் பண்ணியிருக்கார். சில வர்ணங்களும் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. அதை பற்றின விஷயம் அடி எனக்கு ரொம்ப தெரியல. தியாகராஜ புரே ஜாதா தியாகராஜ பிரிய சகாய பஞ்சநதபுரம் கத்வா கீத சல்லாபலோலுபகாய. நம்ம திருவையாறு பெரியவா சொன்ன மாதிரி அவர் அடிக்கடி திருவையாத்துக்கு போய், ஏன்னா பையனையே அவர்கிட்ட தான் சிக்ஷைக்கு விட்டுருக்கார். அண்ணா சுவாமி சுப்பராய சாஸ்திரி இவரோட சிஷ்யர் தான். இருந்தாலும் தன்னுடைய சகாவாக இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிகள்ட்டையும் அவன் படிக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்காருன்னா எப்பேற்பட்ட ஒரு பெருந்தன்மை உடையவர், வித்வான்களை மதிக்க தெரிஞ்சவர். இது எக்ஸாம்பிளை பார்க்கணும். திரிமூர்த்திகள்லேயே ஒருத்தரோட பையன் 108 சிஷ்யராக இருக்கான். அப்போ பாருங்க, இது இந்த ஈகோ கிளாஷ்னா இல்லாத ஒரு காலம். ஈகோ கிளாஷே கிடையாது. இப்போ இதெல்லாம் பேச வேண்டியிருக்கு. ஈகோ கிடையாது. இல்லைன்னா என் பையனை நான் தான் உருவாக்குவேன், வேற யாரும் கேட்காதரா அம்பி அப்படிலாம் சொல்லலையே. அப்பேற்பட்ட மகானுபாவம். பொப்பிலி கேசவாரியஸ்ய வித்யா கர்வ பிரசமனகாய. பொப்பிலி கேசவாரியர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், பொப்பிலி கேசவையான்னு. அவருடைய வித்யா கர்வத்தை அடக்கினார். அப்பதான் பாடினார், தேவி
அதிவேகமே அதிவேகமே. அம்மா, இப்பேற்பட்ட ஒரு ஆபத்து வந்துருச்சு சமஸ்தானத்துக்கு. அப்போ அந்த காலத்துல நிறைய போட்டி உண்டு. ராஜாக்களே பெரிய கிரந்தங்கள் பண்ணுவார். சரபோஜி ராஜாவே எவ்வளோ சங்கீத சம்பந்தமா பண்ணியிருக்க, கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்க. அப்போ பண்டிதன் வேற, ராஜாங்கிற வேறது கிடையாது. ராஜா ஈக்குவலி குவாலிஃபைட் டு ஆஸ்க் குவாலிட்டி கொஸ்டின்ஸ். இந்த ஒரு ஸ்லோகத்தில் தப்புங்கிறத ராஜா சொல்லுவான்னு ஏதோ சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கா போல இருக்கு, பொற்காச பணமுடிப்பை கொடுத்து விட்றா, அனுப்பி விட்றான்னு சொல்ற டைப்பு கிடையாது. ஒரு வித்வான் வந்து ஒரு விஷயத்தில் நைபுண்ணியம் அடையணுமானால் அதை பல வித்வான்கள் ஒத்துக்கணும். ராஜாவே ஒத்துக்கணும். ராஜா கிட்டேருந்து ஒரு எல்லாம் என்ன படிக்க என்னது இவாள்லாம் ஏதோ பணமுடிப்பு கொடுக்குறா அப்படின்னா அவ வித்தியால அவ்வளோ உழைச்சு அதை அதை சன்மானம் வாங்கிக்கிறா. அதை நம்ம சாதாரணமாக கருதக்கூடாது. வித்தியால உழைச்சிருக்கா. அதே மாதிரி 100 வித்வான்கள் இருப்பா, ஈக்குவலி குவாலிஃபைடாக இருப்பா. இவர் உழைச்சு அதை வாங்கிக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அரண்மனையில் இருக்கக்கூடிய வித்வான்கள்லாம் வந்தா சரபோஜி ராஜா பீரியட்ல இவர் என்ன பண்ணாரு, ஊரா போய் அந்த சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வித்வானை ஜெயிச்சேன், இவரை ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னா பக்கத்தில் இருக்கிற சமஸ்தானம் இந்த சமஸ்தான பத்தி குறைச்சலா எண்ணுவா. அப்படி எண்ணப்படாது இல்லையா. எல்லாருமே ரொம்ப சிரேஷ்டமான வித்வான்கள் தான் எண்ணணும் இல்லையா. இப்படி கொஞ்சம் அங்க படகஸ்தம் பண்ணிட்டு இருந்தவாள்லாம் இருந்தா. அதுல ஒருத்தர் இந்த பொபிலி கேசவாரியர். இவர் ராத்திரி பூரா வந்து கதவை சாத்தின்ட்டு அம்பாள்கிட்ட உட்கார்ந்து விட்டார். இந்த சிந்தாமணிங்கிற ஒரு ராகத்தில் பாடினார். சிந்தாமணி கிரகத்தை தான் அம்பாள் வசிக்கிறார். சிந்தாமணி கிரகே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம் பஜந்தித்வாம் தன்யாக கதிஜன சிதானந்த லஹரீம் அப்படிங்கிறார். சிந்தாமணிங்கிற கிரகத்தில் தான் அம்பாள் வசிக்கிறா. அதனால அந்த அந்த அம்பாளுடைய இருப்பிடத்தை ஸ்மரித்து கொண்டு அதே ஒரு ராகத்தை பண்ணார். இது மாதிரி கல்கடை மாஞ்சி இது மாதிரி விசேஷமான ராகங்கள்ல பண்ணியிருக்கார் கீர்த்தனங்கள். அவருக்கு ஏதோ தோணித்து, அதுல காப்பாடன்னு ஒரு வார்த்தை போடுறேன், எங்கனை காப்பாத்துறதுக்காக நீ கிருபை பண்ண வேண்டாமா, பிரத்யேகமா தனக்கு அந்த வித்வத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி பாடின கீர்த்தனம் அந்த கீர்த்தனம். மறுநாள் போறார், போய் அவர் சிம்மானந்தன தாளத்துல ஒரு பல்லவி பாடினாராம். சரித்திரப்படி சிம்மானந்தனத்தில் தாளத்தில் ஒரு பல்லவி பாடினார். இதில் ஃபுல்லாக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் விஸ்தாரமாக பாடிவிட்டு கேட்டார், அவ்வளோதானா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். சியாமா சாஸ்திரிகள் பாடி முடிச்சுட்டேளா அப்படின்னு கேட்டார். ஆயிடுத்து சுவாமி, நீங்கள் மேற்கொண்டு பாடலாம் அப்படின்னார். சியாமா சாஸ்திரிகள் சரபநந்தன தாளத்தில் ஒரு பல்லவி பாடினார். சிம்மத்தை எப்போதும் சரபம் ஆக்கிரமிக்கும், சிம்மத்தை விட பெருசு சரபம். இவருக்கு கையும் புரியல காலும் புரியல, கணக்கு போட்டு போட்டு பார்க்குறார், ஒன்றும் சரியாக வரல. நமஸ்காரம் பண்ணி கிளம்பிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவரை பற்றி சரித்திரமே இல்லைன்னு. இதுக்கு காரணம் யாரு? அவர் உடனே அத்தனை பேரும் சன்மானம் பண்ணா, அதெல்லாம் அவர் அப்படியே அம்பாளுடைய காலடியில் போட்டுட்டார். பொப்பிலி கேசவாரியஸ்ய வித்யாகர்வ பிரசமணஹ தஞ்சாபுர பிரகாஷாய கௌரவ பிராப்தி காரணகாய. அதே மாதிரி அப்புக்குட்டி அப்படிங்கிற நட்டுவனார் இருந்தார் நாகப்பட்டினத்தில். இவர் சில க்ஷேத்திரங்களுக்கு போயிருக்கார். திருவானைக்காவல் போயிருக்கார், திருவையாறு போயிருக்கார், நாகப்பட்டினம் போயிருக்கார், மதுரை போயிருக்கார். இப்படி சில க்ஷேத்திரங்கள் போயிருக்கிறதா தெரியுது. அந்த அம்பாளை அவர் ஸ்துதிக்கிறதுனால நமக்கு தெரியுது. அவர் அப்புக்குட்டிங்கிற நட்டுவனா ரொம்ப பல்லவியில் பெரிய கெடிகாரர். அவரும் அந்த ஊரில் ஏதோ பேசின்னு இருந்தார் போல இருக்கு, என்னை விட யாராவது பெரிய ஆள் உண்டான்னு. அங்கே இருந்த வித்வான்கள்லாம் சொன்னால் இவர்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் சல்லாபம் பண்ணணும்னு அவர்கிட்ட ஒரே ஒரு சின்ன ஒரு பல்லவி ஒரு சாம்பிள் காட்டினார். ஹா, இப்பேற்பட்ட ஒரு ஞானம் உடையவராக நீங்கள் இருக்கேளே, உங்களை இவ்வளோ நாள் கௌரவிக்காமல் விட்டோமே. அவர் பொப்பிலி கேசவாரியர் மாதிரி இல்லை, வேற டைப். வித்வான்கள் யாராவது பார்த்தா அவர்கிட்ட நம்மளை விட அதிகமான குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவள்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும். அப்படிப்பட்ட டைப்பு இவர், இந்த அப்புக்குட்டிங்கிற நட்டுவனார். இது நடந்தது நாகப்பட்டினத்தில். அவர் உடனே மைசூர் சமஸ்தானத்தில் ஒரு ஆஸ்தான வித்வானாக இருந்தார். மைசூருக்கு திரும்பி போனார். மகாராஜா இப்பேற்பட்ட வித்வான் ஒருத்தர் இருக்கார், சியாமா சாஸ்திரிகள்னு பேரு. அவர் பட்டி தொட்டியெல்லாம் அவருடைய கீர்த்தனங்கள், அவருடைய சங்கீத மேதாவிலாசம் என்ன, ஸ்ரீவித்யா உபாசகராக இருக்கார்.
முத்துசுவாமி தீட்சிதருக்கே ஸ்ரீவித்யா எடுத்து வச்சது ஷியாமா சாஸ்திரிகள் தான் ஒரு கர்ண பரம்பரை கதை உண்டு. அவரை கௌரவிக்க வேண்டாமா? உடனே ராஜா சொன்னான், எங்க இருந்தாலும் உடனடியாக அவரை அழைச்சின்னு வர ஏற்பாடு பண்ணுப்பா. இவர் வந்து சமர்ப்பிச்சார். நான் வயசாயிடுதுப்பா, எனக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருப்பேனோ தெரியாது, இந்த கௌரவம்லாம் எனக்கு வேண்டான்னு ராஜாட்ட சொல்லிடும். வரசிதகிரி நிலையுனி பிரிய பிரணயினி பராசக்தி மனவினி வினுமா మర్యాదలెరుగని దుష్ప్రభులు కోరి వినోతింపని వరం బోసగి ఓ ఓ ఓ ஜகதம்ப. இந்த சொர சாகித்யத்தில் பாடுறார், மரியாதை லெருகணி துஷ்பிரபுலு கோரி வினுதிம்பணி. வினுதிம்பகன்னு ஒரு பாடம் இருக்கு, ஆனால் அடியனுடைய குரு வினுதிம்பணி அப்படின்னு ஒரு பாடம் சொன்னார். வினுதிம்பணி வரம் போசகி. அம்மா, இது ஈக்குவலண்டான கீர்த்தனம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். దుర్మార్గచరాధములను దొరనీవనజరా ధర్మాత్మక ధన ధాన్యము దైవముని இது தர்மாத்மாக்களாக இல்லாமல் துராத்மாக்களாக இருக்கிறவன போய் நான் வந்து சேவிப்பேனா என்ன? இவருடைய கீர்த்தனங்கள் முக்கியமா அம்பாளுடைய பக்தியை தான் பிரதானமா சொல்லியிருக்கு. இருந்தாலும் கூட கொஞ்சம் சுத்தி இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி இருக்கான்னு ஒரு அசஸ்மெண்ட். மரியாதலெருகணி துஷ்பிரபுலு கோரி, இப்பேற்பட்ட துஷ்பிரபுவை போய் கோரி அவளை போய் கை நீட்ட வச்சுடாதம்மா, என்ன எனக்கு வேணுங்கிறத நீ கொடுக்க போற, இது சந்தேகமே இல்லை. ஆனால் என்னோட வாழ்க்கையில அப்படி இந்த வித்வத்தை மதிக்க தெரியாதவனையோ அல்லது சதாச்சாரம் இல்லாதவனையோ போய் அணுகி இப்படி எனக்கு தனம் கொடு, எனக்கு செல்வம் கொடு, எனக்கு இந்த உதவி பண்ணி கொடு அப்படின்னு கோர வச்சுடாதம்மா நீ. இப்படி ஒரு பிரார்த்தனை. சங்கீத சுவாமி கிட்ட சிக்ஷை பயின்றார் இல்லையா, அவர் சிக்ஷையெல்லாம் முடிச்சு விட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் அவர்கிட்ட பயின்றார். அவர் காசிக்கே திருப்பி எழுந்துருளினார். பச்சிமிரியம் ஆதியப்பையா அப்படிங்கிறவர்கிட்ட போய் அவருடைய சங்கீதத்தை கேளுன்னு தான் சொன்னார். அவருடைய சங்கீதத்தை போய் கேளுப்பான்னார். அவர் தான் அந்த விரிபோனி பைரவி அடதாள வர்ணத்தை பண்ணினவர். அப்பேற்பட்ட ஃபேமஸா பைரவியில ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அவர். அவர்கிட்ட கேட்டு பைரவி எல்லாம் கேட்டு முடிச்சார். இவர் ஒரு நாள் போனார். சுவாமி நமஸ்காரம், வாங்க வாங்க வாங்க. அவர் வந்தா இந்த பச்சிமிரியம் ஆதியப்பையா இவரை சாட்சாத் காமாட்சியா பாவிப்பார். சாட்சாத் காமாட்சி தான் வரான். அதுக்கு ஒரு உதாரணம் எப்படி நடந்ததுன்னா, சரித்திரத்தில் அடியன் குரு டி.கே.வி. ராமானுஜாச்சாரியுலு சார் சொன்னார். ஏன்னா அவருடைய குரு ஸ்ரீமான் NCH கிருஷ்ணமாச்சாரியுலு காரு ஷியாமா சாஸ்திரிகள் மேல ஆனந்த பைரவியில் தெலுங்குல ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்கார். அது பாடி முடிக்கிறேன். அவர் பாடிண்டே இருக்கார். பாடிண்டே இருக்கும் பொழுது அவர் நிறைய தாம்பூல சரவணம் பண்ணுவார். ஷியாமா சாஸ்திரிகள் தாம்பூல சரவணம் பண்ணும் பொழுது தாம்பூலம் எச்சல் தெரிச்சு அவர் மேல பட்டுருத்தாங்க கொஞ்சம். இவர் குரு ஸ்தானத்தில் இருக்கவர். ஆனால் தாம்பூலம் தெரிச்சு கொடுத்தோம்னா என்ன பண்ணணும்? அவர் கோவம் கட்ட, எப்படி நீங்க தாம்பூலம் தெரிக்க விடலாம் அப்படின்னு கோவிக்கணும் இல்லையா? இவருக்கும் தாப்பம், ஷியாமா சாஸ்திரிகளுக்கும் ஆஹா இப்படி ஒரு அபச்சாரத்தை பண்ணிட்டோமேன்னு தாப்பம். அவருக்கு இவர் சாட்சாத் அம்பாள்கிட்டேருந்து வந்த பிரசாதம் அப்படின்னு பச்சிமிரியம் ஆதியப்பையா அதை பிரசாதமாக ஸ்வீகரிச்சாராம். இவருடைய தாம்பூல சரவணத்தை பண்ண எப்பேற்பட்ட ஒரு பிரபாவம் உடையவர் பாருங்க. தாம்பூலம் உமிழ்ந்து அதை பிரசாதமாக ஸ்வீகரிச்சார். விஸ்தாரமாக பாடுறதுக்கு டைம் இல்லை. அந்த பைரவி ஸ்வரஜத்தியை தான் அங்கே பாடினாராம். அர்த்தானுசந்தானம் மட்டும் பார்க்கலாம். குந்தரதன்ன குவலயனயன தல்லி பிரச்சிஞ்சுக வித்வான்கள் தாளம் இல்லாமல் பாடுறதுக்காக க்ஷமிக்கணும். அழகழகான பல்வரிசை அம்பாளுக்கு.
குந்தரதன்ன குவலயனயன. அழகான தாமரை போன்ற கண்கள். நம்ம பெரியவா சொன்னால் இல்லையா, இந்த சொரஜதி அம்பாளுடைய சொரூப லாவண்யத்தை வர்ணிக்கிறது. அதை தவிர சரிகமா பதனிசா இப்படி ஒவ்வொரு சுரத்துலையும் ஒவ்வொரு சரணம் ஆரம்பிக்கிறது இந்த சொரஜதியில். இந்த சொரஜதியை மட்டும் நீங்கள் 1000 தடவை பாடுங்கோ, 2000 தடவை பாடுங்கோ. 1000 தடவை பாடினாலும் 1001வது தடவை கேட்குற மாதிரி இருக்கும். 2000 தடவை பாடினாலும் 2001வது தடவை கேட்குற மாதிரி இருக்கும். பேர்பட்ட ஆகர்ஷணம் உடையது. இந்த பச்சிமிரியம் ஆதியப்பாயாவுடைய பைரவிக்கு ஏற்றதான ஒரு பைரவி. இன்னி வரைக்கும் இந்த சொரஜதி ஒரு கீர்த்தனை போறாதா? இந்த சொரஜதி ஒரு கீர்த்தனை போறோம்னா 300 வேண்டாம், நமக்கு 1000லாம். அது எங்கேயோ இருக்கு கணக்கு. கம்புகல நீரதச்சி குர விதுவதன மாயம் மக அம்பாளுடைய அழகான சங்கு போன்ற ஒரு கழுத்து. விதுவதன சந்திரன் போன்ற முகம். முதல்ல பல்வரிசையை சொன்னார், அம்பாளுடைய நயனத்தை சொன்னார், அம்பாளுடைய கழுத்தை சொன்னார், அம்பாளுடைய சொரூபம் அகலங்க கலாதரின்னு பாடுறார். இதுல மரிவேற கதியில சந்திரனோட கலங்கம் இருக்கிறது, கலங்கமே இல்லாத முகம் அம்பாளும். கும்பகுச்ச மதமத கஜகம பத்மபவ ஹரிஷம்புனுதவத சங்கரி சிந்தல வேவேகீர்ச்சம் மாயே புருக. அம்பாளுடைய ஸ்தன்யத்தை வர்ணிக்கிறார். கும்பகூச்ச மதமத கஜகம். அப்படி யானை மாதிரி சாமஜ வரகமனான்னு பாடுறா இல்லையா, அது போல யானை மாதிரி நடந்து வருவலாம் அம்பாள். அப்படி வரக்கூடிய அம்பாளை யாரு ஸ்துதிக்கிறான்னா பத்மபவ ஹரிஷம்புனுதவ. மும்மூர்த்திகளும் கையில புஷ்பத்தை வச்சுட்டு அம்பாளோட திருவடியில போட தயாரா இருக்கா. சங்கரி உன்னை பத்தி தான் நான் சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன், வேகமா எனக்கு அனுகிரகம். பக்த ஜன கல்பலதி காகருணாலய சதய கிரிதனய காவே சரணாகதுடு கத தாமசமுசேய கவரமுசகுக. அம்மா உன்னை கல்பக விருட்சங்கிற அம்மா. எல்லாரும் கல்பக விருட்சம் என்ன பண்ணோம், நம்ம கதையெல்லாம் கேட்டிருக்கோம். ஒருத்தன் வந்தான் கல்பக விருட்சத்துக்கு முன்னாடி, கல்பக விருட்சமே எனக்கு ஒரு கட்டில் வேணும்னா, நல்ல மெத்த ஹம்ச தூளிகா மஞ்சள் வந்தது. எப்படின்னா கல்பக விருட்சம் நினைச்சதெல்லாம் கொடுக்குமாமே, அப்படி உன்னோட சந்நிதியில வந்து நினைச்சதெல்லாம் நீ கொடுப்பியாமே. பக்த ஜன கல்பலதி கருணா. இந்த கருணைங்கிறது வேற எங்கேயுமே கிடைக்காது அம்மா, உன்னுடைய ஆலயத்துல தான் கிடைக்கும், உன்னோட சந்நிதியில தான் கிடைக்கும். கிரிதனய காவவே சரணாகதுடு கத தாமசமுசேய கவரமுசகு. இவர் என்ன வரத்தை எதிர்பார்க்கிற? இல்லை வரம் கொடு வரம் கொடு எல்லாரும் கேட்கிறா. தியாகராஜ சுவாமிகளும் கேட்கிறார், வரம் கொடு. என்ன தப்பு பண்ண அகம்பாவமா என்ன தப்பு பண்ண வச்சுடாத. ஏதோ ஒரு பாட்டு எழுதி விட்டேன், அழகான பாட்டு எழுதி விட்டேன், என்ன போன்ற ஒரு வித்வான் உண்டா? மெப்புலகை கண்ணதாவு தப்பு படக விரவிகின்னு. என்ன போல ஒரு பக்தன் உண்டா ஐயா? என்ன போல எவ்வளோ பெரிய சிஷ்யம் இருக்காலாம் பாரு. எனக்கு என்ன போல பாட்டு எழுத முடியுமா? என்ன போல சூர்ணிகை எழுத முடியுமா? இப்படிலாம் இருந்தாளா? மனசுல இருக்கிறத பேசணும் அங்க. அப்பதான் ஒருத்தன் பக்தனாக இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவன். தாமசமு சேக வரமொசகு. தாமசம் பண்ணாம என்ன வரம்? இதே மாதிரி நிறைய பாட்டு பாடணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். வேற என்ன கேட்டுப்பார்? பாதகமூலன். இது சுராட்சரமா இருக்கு பாருங்க இங்க. பாதகமூலன் தீர்ச்சி நீ பத பக்தி சந்ததமேயவே.
ಪಾವನಿಗದ ಮುರಳಿಡ ಪಾರಗೇಲ நம்மாவே நம்மக. அம்மா, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறவன் தான். பாதக மூல நுதீர். தப்பு பண்ணினா உங்ககிட்ட வர முடியுமா? தப்போட தான் வரும். கொஞ்சமாவது ஏதாவது ஒரு இந்த காம குரோத லோபமோக மதம் ஆச்சரியாதி குணங்களை இல்லாமல் என்னைக்காவது நான் இருந்திருக்கேனா? என்ன போன்ற ஒரு அசாது உண்டா? என்ன போன்ற ஒரு துஷ்டம் உண்டா? இது நைச்சியானுசந்தானம்ங்கிற கேட்டகரியில் உண்டு. நைச்சியானுசந்தானம் தியாகராஜ சுவாமி கிட்ட ரொம்ப அதிகமாகவே உண்டு. இவர் அந்த அந்த லெவல் போல அம்பாள் சரணாகதி பண்ணுறேன், அம்மா நான் ஒரு பையன் என்னை காப்பாற்று, அந்த லெவலில் இருந்திருக்காரே தவிர பாதி நேரங்களில் தன்னோட ஆத்தாமையும் சொல்லியிருக்கார். என்ன உங்ககிட்ட சிந்தனை எனக்கு ரொம்ப வசோர்தார மாதிரி வரமாட்டேங்கிறது. அப்பப்போ ஏதோ பாடுறேன் வந்து பாதக மூல நுதீர்ச்சி நீ பத பக்தி சந்ததமீயம். என்ன என்னுடைய பாதகங்களை தீக்கணும்னா நீ பாவனியா இருக்கணும். பாவனிக நீ பாவனி இல்லையா? நீ பரிசுத்தையானவள் இல்லையா அம்மா? முரளிட நான் முறையிடணுமா உங்ககிட்ட? என்ன கண்டுக்காத மாதிரி இருக்காதம்மா நீ. கலுஷகாரிணி சத் தெய்வத்தில் ஆரம்பிக்கக்கூடிய கலுஷகாரிணி சதனத ஃபலதா யகியனி ಬಿರುದು ಹೂವಿಲೋ ಕಲಿಗಿನ ದೊರೆಯನು ತುರೆ ರಾಮು ಮೊರಳಿಡ கலுஷஹாரிணி, என்னுடைய பாபங்களை எல்லாம் பாடணும். நீபஹான்னா கதம்ப விருட்சம்னு அர்த்தம். கதம்ப வனவாசினின்னு தெரியும். அம்பாளுடைய ஸ்ரீபுரத்தில் கதம்ப விருட்சங்கள்லாம் நிறையா சூழ்ந்து இருக்கு. அதுக்கு மத்தியில் அம்பாள் வீட்டு இருக்கான்னு ஸ்ரீவித்யா சொல்றது. நீப வன நிலையா சூரசமுதயா கர இது குவலையா. எதை தாங்கி இருக்கான்னா அந்த குவலயத்தையே தாங்கியிருக்கா. ஸ்ரீ வாசுதேவ அண்டகோட்லுன்னு அவர். அதே மாதிரி இங்கே அம்பாள் வந்து இந்த நம்மளாம் யார் தாங்கியிருக்கான்னு அம்பாள் தான் தாங்கியிருக்கா. மத தனுஜ வாரண மிருகேந்திரா. இந்த ராட்சசர்களை எல்லாம் துர்கா சப்தசி சொல்றது, அந்த அம்பாள் எப்படி இந்த துஷ்டர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணினான். அப்படி கஜேந்திரர்களாக இருக்கக்கூடிய துஷ்டர்களுக்கு மிருகேந்திரனாக அம்பாள் இருக்கலாம். கலுஷ தகனகணா அபரிமித வைபவம் கல நீ ஸ்மரணமதிலோ தலச்சின ஜனாதுலக்கு பகு. இப்படி உன்னை நினைச்சு உருகக்கூடிய பக்தர்களுக்கு சம்பதை எல்லாம் கொடுக்கிறவன் நீ. ஷாம கிருஷ்ண சகோதரி சிவசங்கரி பரமேஸ்வரி ஜாம கிருஷ்ண சகோதரி சிவசங்கரி பரமேஸ்வரி ஹரிஹராதுல கோணி தூடம் அபிமானமுலே தானபை தேவி பரகலன ரோவவே புதோஷி வைரவி. ஹரிஹராதுலக்கு நீ மகிமலு கணிம்ப தரமா. ஹரிஹரன் கூட உன்னோட புகழ பாட முடியுமா? உன்னோட பையனம்மானா அபிமானம் இல்லையா என்கிட்ட? என்கிட்ட பிரியம் இல்லையா உங்ககிட்ட? இவ்வளோ நேரம் நான் பாடிட்டு இருக்கேனே, பிரியம் கிடையாதா? கொஞ்சமாவது பிரியம் இருக்கா உனக்கு? அபிமானமும் லேதா என்கிட்ட? நாப்பை தேவி பராக்கேலனே புரோவே பேச. ரொம்ப அற்புதமான ஒரு ஆனந்த பைரவி. சா பா சா. என்ன பிரயோகம் இது ஆனந்த பைரவியில்? பாயி ஸ்ரீகிரிராஜசுதே பாயி ஸ்ரீகிரிராஜசுதே கரு
श्री गिरिराज सुते श्री गिरिराज सुते करुणा गलिते श्री गिरिराज सुते करुणा गलिते श्री गिरिराज सुते करुणा गलिते अद सरोज अनुसरामिते श्री गिरिराज सुते करुणा गलिते अद सरोज अनुसरामिते श्री गिरिराज सुते தேஹி மதேர் அனுபமகதிம் தேஹி மதேர் அனுபமகதிம். இந்த அந்திய பிராசங்கள்லாம் தேஹி மதேர் அனுபமகதிம் ஏகாம்ர பதி சதி சுததி. தேஹி மதேர் அனுபமகதிம் ஏகாம்ர பதி சதி சுததி. அம்மா இஹ வசது, இது சம்ஸ்கிருத கீர்த்தனம். तेजसादुलित दिव्यमूर्ते ललिते ललित देवी पुराण निगम विनुते प्रीतिः इह वसतु ते मानते अनुदिनमजिते ये जितेन्द्र विमते देवविरत कृतनुते कामकोटि पीठगते दीन जननिकरे भुवि பரதேவதே சுச்சரித்த. இந்த கீர்த்தனத்துடைய சாகித்ய ஸ்வர நொட்டேஷன் படி நான் பாடலை, இருந்தாலும் இது அம்பாளுடைய நாமா அப்படிங்கிறதுனால அதை ஸ்மரிச்சுட்டேன் அவகாசத்தை கருதி. அதுபோல பல கீர்த்தனங்கள் 9 கீர்த்தனங்கள் நவரத்னமா மதுரையில் பண்ணியிருக்கார். அங்கே தான் மரிவேர கத்தியெல்லாம் வருது. पादयुगमु मदिलोदलचि कोरिति विनमु मदग जगमन परुलुनु तिंपगनेवरमुसगु सततमु निन्नुमति मरुवगनु मदनरि पुसतियनि हृदयमु लोगतियनि सलति निन्नु स्तुति सलिपिते मुदमुतो फलमोसगुट कुधरलो नतावन कुतूहल निवेगमरिवे. சங்கரி சங்குரு சந்திரமுகி இதில் திருவானைக்காவலில் பாடின கீர்த்தனம். இப்படி நிறைய கீர்த்தனங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். டைம் ஆயிடுத்து. அரியனுடைய பரமகுருவான என்சிஹெச் கிருஷ்ணமாச்சாரியுலு காரு ஷியாமா சாஸ்திரிகளை குறித்து ஒரு தெலுங்கு கீர்த்தனம் பண்ணியிருக்கார். அதில் ஒரே ஒரு சரணத்தை மட்டும் சொல்லிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஷியாமா சாஸ்திரி வர்யா ஷியாமா சாஸ்திரி வர்யா ஷியாமா சாஸ்திரி வர்யா நமோ மனோஜ்ஞா ஷியாமா சாஸ்திரி வர்யா நமோ மனோஜ்ஞா காமாத்யரிஷட் விஜய காந்தி பிரச்சுர்யா ஷியாமா சாஸ்திரி வர்யா நமோ மனோஜ்ஞா காமாத்யரிஷட் விஜய காந்தி பிரச்சுர்யா ஷியாமா சாஸ்திரி வர்யா. காமாத் அரிஷட்க விஜய காந்தி பிரச்சுரியான்னர். காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியாதி குணங்களை தகைச்சவர்
இதில் ஒவ்வொரு ஒவ்வொரு இது முன்னாடி சொன்ன சரித்திரத்தில் இந்த பச்சிமிரிய மாதியப்பையா விஷயம், அப்புக்குட்டி நட்டுவனார் விஷயம், பொப்பிலி கேசவா, அந்த அத்தனையும் பாடுறார் ஃபுல்லா. ముమ్మూర్తులలోన నీవు మొదటి వాడవయ్యా, ముమ్మూర్తులలోన నీవు మొదటి వాడవయ్యా, మనమున కామాక్షినే పుడు నమ్ముకొంటివయ్యా, ఇమ్మహిని కృతులు సుధా సంమితం మూలయ్యా, ఇమ్మహిని కృతులు సుధా సంమితం మూలయ్యా, పమ్ములైన గాని ఎందో పమ్ముగాని పయ్యా, శాస్త్రి పర్యా நமோ மனோஜ்ஞச்சர்ய. மும்மூர்த்தனலோன నీవు మొదటి వాడవయ్యా, முதல்ல பிறந்தவர் நீர். மனமுன காமாட்சி நெப்புடு நம்மு கொண்டிவய்யா, மனசுல காமாட்சியே நினைச்சிட்டு இருந்தவர் நீர். இம்மகினி கிருத்துலு சுதா சம்மிதம்முலையா, இம்மகினி கிருத்துலு சுதா சம்மிதம்முலையால் அம்முலைன, அப்பதான் அந்த எதிகள் கரெக்டா வரும். மும்மூர்த்துலக்கு மனம் முன இம்மைகி நீல் பம்முன பம்முளைன காணி, அல்பமுளைன காணி எந்தோ பம்மு காணி வையா. எல்லாம் சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்க, ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காருன்னு. அப்பா, உன்னோட குவாலிட்டி ஆஃப் சங்கீதம் எப்பேற்பட்ட குவாலிட்டி ஆஃப் சங்கீதம். இம்மகினி கிருத்துலு சுதா சம்மிதம் முலையா, சுதானா நம்ம ஒரு அமிர்தம் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்க, அது கம்மியாக இருக்கு கூடவா இருக்குன்னு பேசுறதாவது. அல் பம்முலைன காணி எந்த வம்மு காணி வையா, சங்கீத சுவாமிக்கு அந்தரங்க ஹிதுடவையா, భంగమెందులేని కళారంగ విదుడవయ్యా, బంగారపు పొత్సలోని భావములేవయ్యా, நிசங்குடவை யாக யோக சௌக்கியமந்தித்துவையா. அது பங்காரப்பு பொத்சலோனின்னா வயிறு பெருசா இருக்குமா சுவாமிகளுக்கு, அந்த பங்காரப்பு பொத்சலோனிங்கிற, அதாவது தங்க மாதிரி இருக்கக்கூடிய வயிறு, இதுல எப்படி ஐயா இவ்வளவு பாவங்கள் இருந்தது உமக்கு. శరభణంతనాఖ్యతాళ సృష్టము నీవయ్యా, ధరలో మాంజ్యాది రాగము ద్రష్టుములు నీవయ్యా, స్వర సాహిత్య ప్రయోగ చిత్రాస్యుడవయ్యా, నరులుకెల్ల వంజుడవు ఆనంద భైరవయ్యా. பொப்பிலி கேசவனுக்கு நீகோ பிப்புளி உகுதையா. பொப்பிலி கேசவாரியருக்கு பார்த்தா அது புலி மாதிரி வந்து விட்டாராங்க. దబ్బరలేనట్టి చరిత్రంపు వాడవయ్యా, నిబ్బరమున మెరుగిరకి నెలతాగాడవయ్యా. ఓ అబ్బా நீ கஞ்சலிஞ்சு கோப்புன கோணவையா. அப்பா என்ன பேர்பட்ட ஒரு வைபவம். மகான்கள்லாம் அனுபவிச்சிருக்கக்கூடிய ஷியாமா சாஸ்திரிகளுடைய வைபவத்தை சொற்களால் வாச்சாம கோச்சரமா இருக்குது. இதோ யதாமதி இன்னைக்கு அம்பாளுடைய சந்நிதியிலையும் ஆச்சாரியர்களுடைய சந்நிதியிலையும் சமர்ப்பிச்சோம். சாகேத நிலையாய சரையோ நதீர விகரணாய ராகேந்து நிலையாய ரம்யகுல நிலையாய ராஜாதிராஜாய ராகவாய ஜெயமங்களம் சுபமங்களம். இப்போ விதுஷி ராதா பாஸ்கர் அவர்களுடைய சங்கீதம் இருந்தது. அவ நாளைக்கு தான் பாட போறா. அவளோட டயத்தையும் எனக்காக கொடுத்ததுக்காக அவளுக்கு பிரணாமங்களை தெரிவிச்சுக்கிறேன். பாணிகிரக பர்வதராஜபுத்திரியாக பாதாம்புஜம் பாணி சரோருகாபியா அஸ்மானமாரோபேத ஸ்மராரே மந்தஸ்மிதம் மங்களம் ஆதனோது, மந்தஸ்மித மங்களம் ஆதனோது. கைலாசகிரி சதனா காமாதிரிபுஹரணா
பார்வதி ரமண கங்காதரா கேஷ்வசுகம் ஜானகி காந்த ஸ்மரணம் ஹர நம பார்வதி பதயே गोपिका जीवन स्मरणम आदिपराशक्ति माता की सद्गुरु स्वामी की जगद्गुरु शंकराचार्य स्वामिनः आंजनेय स्वामिनः राम 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 राम